யாராவது உங்களோட வீட்டு கதவை தட்டி உங்களோட கையாலேயே டீயை வாங்கி குடிச்சு அதே கையாலேயே உங்களோட அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து ஒரு $20,000 ஸ்கேம் பண்ணா எப்படி இருக்கும்? இவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்திருப்பாங்க, எப்படி பிளான் பண்ணி வந்திருப்பாங்க? Scammer end up in fact inside this woman's home. பேங்க் என்ன சொல்லுதுன்னு சொன்னா உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து லீகலா தான் இந்த காசு வெளியில போயிருக்கு. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? கிரெடிட் கார்டு ஸ்கேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு நபர் உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து உங்கள்கிட்டே கார்டை வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டு வெளியில் போவானா இருந்தால் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருக்க வேணும், எவ்வளவு தைரியம் வேணும் அதை செய்கிறதுக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த வீட்டில் நடந்திருக்கு. இவங்களுக்கு தூக்கமே இல்லை. இரவு பகலாக இந்த நபர் வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் போனால் தான் அவங்களுக்கு மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு களவு நடந்தால் ஒரு கொஞ்ச நாளில் அதை நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் இங்கே நடந்தது அப்படி இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு முன்னாலேயே இந்த களவு நடந்திருக்கு. இந்த முகத்தை வந்து உங்களோட வாழ்நாள் முழுதுமே மறக்க முடியாது, பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கு. Scared. I felt scared for weeks. Altogether, she's lost about $20,000. She's filed a police report and she is still fighting with the bank to get her money back. பேர் அமாண்டா கொவாண்டா. இவங்க ஒரு சிங்கிள் மாம். இவங்களுக்கு போன மாதம் பேங்க்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. Someone posing as her bank. They say they noticed some suspicious activity on her account. They had detailed information about her, including her phone number, her address, even a list of transactions she had made the night before. So உங்களோட அக்கவுண்ட்ல சந்தேகப்படுற மாதிரி பிழையான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணி கொண்டாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கேமருக்கு வந்து இவங்களோட ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், வீட்டு அட்ரஸ், இவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ரீசெண்டாக இவங்க என்னென்ன கடையில் போய் என்னென்ன பொருட்கள் வாங்கினாங்கன்னு அந்த டிரான்சாக்ஷனே அவர்கிட்ட அது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நேற்றிரவு நீங்கள் இந்த கடையில் போய் இந்த சாமான் வாங்கினீங்களா அதை கூட அவர் அதில் கூறியுள்ளார். ஸோ பேங்க்லேருந்து ஒரு நபரை வந்து உங்களோட வீட்டுக்கு ஷெட்யூல் பண்ணுறோம். அவர்கிட்ட நீங்கள் உங்களோட கார்டுகளை கொடுங்க. அவர் உங்களோட அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணி சொல்லுவார் எங்கே பிள்ளை நடந்திருக்குண்டு. very convincing. And once that was done, the scammer then sent an investigator to come collect her cards to do a full fraud analysis. And sure enough, a man shows up with a business card and a lanyard from her bank looking very official. He enters her home and she hands him her cards. சொன்ன மாதிரியே டோர் பெல் ரிங் பண்ணிருக்கு. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் ஒரு நபர் இருந்திருக்கிறார். உள்ளே கூப்பிட்டாங்க. விசிட்டிங் கார்டை கொடுத்தார். பேங்க் டேக் இருந்தது, ஐடி, கையில் லேப்டாப். ஓகே, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்க, பேங்க் கார்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து தாங்கண்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் கேட்டது ஒன்று தான், ஒரு டீ கிடைக்குமாண்டு. கடைசியாக இவர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்கார், ஒரு சஸ்பிஷனான ஆக்டிவிட்டிஸ் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 1.5 மணித்தியாலத்தில் வந்து நீங்கள் பேங்க்குக்கு கால் பண்ணி கேளுங்க, அதுக்குள்ளே வந்து நான் ரிப்போர்ட்டை அனுப்பிடுவேன்னு. சரின்னு சொல்லிட்டு இவர் போனால் போகிற இந்த கேர்ளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என்னென்னு சொன்னால், இவருடைய வாய்ஸும் இதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் கதைச்ச ஃபோன் காலில் வந்த வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே டோனாக இருந்தது. இதை அவங்க பெருமளவில் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. பார்த்தா இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து $20,000 வந்து வெளியில் போயிருக்கு. என்னதான் இருந்தாலும், எவ்வளோ ஸ்மார்ட்டாக நாங்கள் இருந்தாலும் ஒரு சில சமயத்தில் வந்து எங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, அப்படி இருக்காதுன்னு நாங்களாகவே எங்களை சமாதானப்படுத்தி கொள்வோம். அப்படித்தான் இங்கே இவங்களோட பேங்க் கிரெடிட் கார்ட்லேருந்து $20,000 வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், கிரெடிட் கார்ட்லேருந்து அக்கௌண்ட்டுக்கு 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து வேறொரு அக்கௌண்ட்டுக்கு அந்த 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த ஸ்கேம் நடந்திருக்கு. இப்போ பேங்க் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இது லீகலாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து தான் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, நீங்கள் தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறீங்க. இவங்க இல்லைன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பேங்க் குவெஸ்டன் பண்ணுது, நீங்கள் இல்லாட்டி வேறு யாராவது இந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்களா, உங்களை தவிர இந்த வீட்டில் வேறு யார் இருக்கிறது? இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் ஒரு சிங்கிள் மாம், என்னை தவிர இந்த வீட்டில் யாருமே இல்லைன்ட்டு. அப்போ தான் இவங்க பிற சொல்லியிருக்கிறாங்க, இப்படி பேங்க்லேருந்து கால் வந்து
வீட்டுக்கு ஒரு நபர் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கு பிறகு வந்து நான் இதை பற்றி திங்க் பண்ணவே இல்லைன்ட்டு அங்கே தான் பேங்க் சொல்லியிருக்குன்னு சொன்னால், அப்போ அந்த நம்பர் தான் இந்த காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறாருண்டு. இருந்தாலும் பேங்க் இதை நம்புமா? ரியாலிட்டியாக திங்க் பண்ணி பாருங்க. நாங்களே அப்படி ஒரு டிரான்சாக்ஷனை செஞ்சுட்டு பேங்க்குக்கு அடித்து சொல்லலாம் இப்படி ஒன்று நடந்துண்டு, அது நம்பக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்க, யாராவது உங்களோட லேப்டாப் எடுத்து ஆக்சஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை வந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றலாம். அப்படித்தான் நடந்திருக்கும்னு பேங்க் திங்க் பண்ணும். இது வந்து பேங்க் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து ஒரு போலீஸுக்கு போய் ஒரு கேஸாக தான் போட வேணும், அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலாமுண்டு. இப்போ இந்த கேஸை வந்து இவங்க போலீஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போது உண்மையிலேயே என்ன நடந்துண்டு. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு $20,000 வந்து போலீஸ் வந்து வாசலில் நின்று கேமரா செக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிற அளவில் இல்லை. இந்த மாதிரி கேசஸ் நிறைய நடந்திருக்கு. பொதுவாக வந்து பேங்க்லேருந்து ஒரு கால் வருமா இருந்தால் உங்களோட எல்லாருமே பேங்க்குன்றோன்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, நம்பிடுறாங்க. இன்னொன்று, இந்த டிரான்சாக்ஷன் உங்களை என்னென்ன கடைக்கு போனீங்க, என்ன உடுப்பு வாங்கினீங்கன்ட்டு உங்களுக்கு அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் நம்பிடுறீங்க, இது பேங்க்லேருந்து தான் கால் வருது, ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, எங்கேயோ ஒரு பொருளை வாங்கும் பொழுது எங்களோட கார்டை வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி இந்த கார்ட்லேருந்து காசை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், நாங்கள் ப்ளாக் பண்ண போகிறோம், இல்லாட்டி செக் பண்ண போகிறோம்னு உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் நம்பிடுறீங்க. கூடுதலாக வந்து சீனியர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க, சிங்கிள் மாமா டார்கெட் பண்ணுறாங்க, அப்படித்தான் இவங்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டமாக இவங்களுக்கு ஃபோன் பண்ணல, இவங்களை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன டைமுக்கு வேலைக்கு போகிறாங்க, எந்த டைம் வீட்டை நிற்பாங்க, அந்த டைமில் எத்தனை பேர் அந்த வீட்டில் இருப்பாங்க, ஃபோன்லேயே கேட்பாங்க இன்ன டைம் வரலாம், வீட்டில் வேறு யாராவது இருக்கிறாங்களா, எப்படி கேட்கணுமோ அப்படி அவங்களுக்கு கேட்க தெரியும். வெல் ப்ரொஃபஷனலாக இருப்பான். ஒருத்தன் வீட்டை வந்து கதவை தட்டி கார்டு எடுத்து ஒருத்தன் களவெடுத்துட்டு போகிறான்னு சொன்னால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவனுக்கு தெரியும் எப்படி கதைக்கோணும், மாட்டுப்பட்டால் எப்படி தப்போணும்ண்டு. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தி என்பிரிட்ஜ், எனக்கேர், ரோஜர்ஸ், பெல்லுன்னு சொல்லி ஒரு சில வேனில் வந்து திருத்துற மாதிரி வீட்டை நோட் பண்ணுவாங்க. முதல்ல நோட் பண்ணி யாரை டார்கெட் பண்ணலாம், எவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி இது ஒரு புது ஐடியா அவங்களுக்கு. அப்படித்தான் இது நடந்திருக்கு. அப்படித்தான் இந்த போலீஸ் சொல்லுது என்னென்னு சொன்னால், உங்களோட வீட்டுக்கு முன்னாலே ஏதாவது கார் பார்க் பண்ணி கண நேரம் நிற்குமா இருந்தால், இண்டஸ்ட்ரியலாக இருந்தாலும் ஃபோன் நம்பர் இருந்தாலும் உடனே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், எந்த வீட்டுக்கு முன்னாடி உன்னுடைய வெஹிக்கிள், ரோஜர்ஸ் வெஹிக்கிள் நிற்குது ஏன்னுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேணும். கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இந்த இதில் சர்வீஸ் நடக்குது, இல்லாட்டி உடனே அந்த நம்பரை கடிச்சு சொல்லுவாங்களாம், ஏன் இந்த வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்க் பண்ணியிருக்கிறீங்க, இல்லாட்டி ஜிபிஎஸ்சில் ட்ராக் பண்ணி சொல்லுவாங்களாம், இந்த நெய்பர் முன்னுக்கு நீங்கள் நிற்க வேண்டாம், மூவ் பண்ணி போங்கண்டு. இந்த மாதிரி தான் இவங்க வந்து நோட் பண்ணுறது. டெய்லி வந்து நோட் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் என்ன டைம் வீட்டை போகிறீங்க, என்ன டைம் வெளியில் வாரீங்கட்டு. ஸோ இவங்க அந்த டைம் ஏன் அப்படி பார்க்குறோன்னு சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அந்த நபர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க வேணும், வேறு யாருமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருப்பாங்களா இருந்தால் வரவே மாட்டாங்க. 1க்கு 2 பேருக்கு மேலே ஒரு வீட்டில் இருப்பாங்களா இருந்தால் வரமாட்டாங்க. இதே மாதிரி ஒரு சீனியர்ஸ் வீட்டுக்கு கூட போயிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுண்டு. அந்த வீட்டில் வந்து அவர்கிட்ட மகன் இருந்திருக்கு, அந்த மகன் வீட்டை விட்டு போகும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய சேஃப்டியையும் பார்க்குறாங்க இதில். ஸோ இப்படித்தான் இந்த ஸ்கேமும் நடந்திருக்கு. இப்போ மில்லிகன் மில்ஸில் இப்படித்தான் ஒரு சம்பவம் நடந்தது. வீட்டு கண்ணாடி முன்னுக்கே ஒரு ஆள் நின்று கொண்டு ரூஃபை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார். முன்னுக்கு ஒரு சர்வீஸ் வெஹிக்கிள் இருந்திருக்கு. அந்த சர்வீஸ் வெஹிக்கிளுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இது வீடியோலே வந்தது, அவங்களோட ஒரு வீட்டில் நடந்தது, வீட்டு கேமராவில் சர்வீஸ் அந்த வேன் ஃபோன் நம்பர் இருந்தது. இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, ஏன் இந்த வேன் எங்களோட வீட்டுக்கு முன்னாடி நிற்குதுன்ட்டு. அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நபரே அந்த ஃபோனை பிக்கப் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறார், அது எங்களோட வேன் இல்லை, எங்களுக்கு இதை பற்றி தெரியாதுண்டு. இதெல்லாமே ஒரு சஸ்பிஷனான ஒரு வெஹிக்கிள்ஸ். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட வீட்டை பார்க்குறாங்கன்ட்டு
ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எதையோ டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றதை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் போடுறதுக்கான காரணம் இதை போட தேவையில்லை, உங்களுக்கும் இப்படி நடக்கலாம், அவ்வளோதான் வழியே, வேறு ஒன்றும் இல்லை. கவனமாக இருங்க. யாராவது ஃபோன் பண்ணினா, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணால், எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த டைமில் வந்து எடுக்கிற டிசிஷன் சம்டைம் நீங்கள் அப்படி உண்மையாக இருக்கும், இது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி நீங்களாகவே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அதை நீங்கள் தவிர்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்படியான ஒரு யாராவது உங்களுக்கு கால் பண்ணால் ஃபோனை உடனே கட் பண்ணிவிட்டு நேரடியாக பேங்க்குக்கோ எந்த ஒரு கம்பெனி எதுவாக இருந்தாலும் அடித்து ஃபோன் பண்ணி கேளுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்களாண்டு. அவங்க நாங்கள் கால் பண்ணையில் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா இருந்தால் அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி உங்களுக்கு திருப்பியும் ஒரு சந்தேகம் இருந்தால் நேராக பேங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது பிரச்சனை இதில் இருக்காண்டு. அவ்வளோதான். ஏன்னா நாளைக்கு இப்போ டிடி பேங்க்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபோன்லேயே வரும் டிடி பேங்க்னு. நீங்கள் எடுத்து பார்த்தா வந்து அது டிடி பேங்க் இல்லை, அவங்க அந்த ஐடியா யூஸ் பண்ணுறாங்க டிடி பேங்க்ன்ட்டு. NKR என்பிரிட்ஜ்ண்டே வரும், ஆனால் அது என்பிரிட்ஜ் NKR இல்லை. இப்போ இந்த புது சிஸ்டங்களை வச்சு வந்து அந்த நேமை வச்சு கால் பண்ணும் பொழுது நீங்கள் அதை நம்பிடுறீங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு இப்போ லேட்லேயே அதான் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்கு, உடனே பே பண்ணாட்டி நாங்கள் வீட்டு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண போகிறோம்ட்டு இப்படி ஆக்கள் பே பண்ணியும் இருக்கிறாங்க. அகெயின் இந்த மாதிரி வேறு யாருக்கும் இது நடக்கலாம். ஒரு வீட்டுக்குள்ளே வந்து டீ குடிச்சிட்டு கிரெடிட் கார்டில் இருக்கிற காசையே எடுத்துகிட்டு போனவனுக்கு அதே வீட்டுக்கு திருப்பி வரத்துக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஸோ எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, உங்களை கவனமாக இருங்க. இப்படி எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறாங்களோ தெரியலை. இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனுக்கு எதுவும் நடக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான் வழியே, வேறு ஒன்றுமே இல்லை. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.